ஒரு கப் எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் வந்து ஸ்பூன் ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக கோதுமை மாவை 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூட தண்ணி வந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு உருண்டை இல்லாமல் கலந்து கொடுத்துட்டு மீதி தண்ணியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட உருண்டையே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நைஸாக கரைச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 200 மில்லி அளவுக்கு தண்ணி நான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கோதுமை மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாயசம் செய்யறதுக்கு நல்லா அடி பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இந்த பாத்திரத்தில் முதல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக தண்ணி வந்து 750 மில்லி சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவை சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கரைச்சிடலாம். நல்லா உருண்டை இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க கோதுமை மாவை. ஸ்டவ்வை வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கெட்டியாகிட்டு வந்திருக்கு. இன்னும் நல்லா கொஞ்சம் குக் ஆகி கெட்டி ஆகட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். வெல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூசி வந்து அதிகமாக இருக்கும், அதனால் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது, வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு கெட்டியாக வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள், அப்போ தான் அடி பிடிக்காமல் நம்மளால் குக் பண்ண முடியும். கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். தூசியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வடிகட்டிட்டு சேர்க்குறோம். இப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கரைசல் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். பாயசம் வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது கூட தேங்காவை நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த பாயசத்துக்கு கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காயோட ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து நான் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்க போகிறேன் நெய்யில். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதும் உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சையை நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போ நல்லா 2 நிமிஷத்துக்கு நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ கடைசியாக நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துடுறேன். நெய்யோடு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டா போதும், கோதுமை மாவு பாயாசம் ரெடி. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இனி வந்து நம்ம பாயாசம் செய்கிறதுக்கு ஜவ்வரிசி, சேமியா, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. கோதுமை மாவு ஒரு 3 ஸ்பூன் இருந்தால் போதும், அப்புறம் வெல்லம் இருந்தால் போதும். பாயசம் டேஸ்டியாக டக்குன்னு நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் செஞ்சிடலாம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கோதுமை மாவு பாயசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.